பச்சை பட்டாணி வச்சு ஒரு புலாவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா மல்லி ஒவ்வொரு கப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 2 கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வணக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அது பொன்னிறமானதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு 2 தக்காளியை கட் பண்ணது அதையும் போட்டு அது நல்லா கலந்ததும் நம்ம உரித்து வச்ச பச்சை பட்டாணி அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு 1.25 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு அரை லெமன் ஜூஸு, கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு அரிசி போட்டு நம்ம 2 விசில் விட்டுக்கலாம். இது காலையில் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு நல்லா டிஃபனுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். லஞ்சுக்கு நல்லா காரம் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு ஒரு கிரேவி பண்ணிக்கலாம். முட்டை கிரேவி. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அது பொன்னிறமானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் நல்லா பொன்னிறமானதும் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்குறோம். அது நல்லா மசிஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் குருமிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அது கொஞ்சம் வணங்கினதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் முட்டை வேக வச்சுருக்குறோம் அதையும் போட்டு சீக்கிரமாக அதுக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து குழந்தைங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த வெஜிடபிளும் நம்ம போடலை, வெறும் பச்சை பட்டாணி மட்டும் தான் போட்டிருக்குறோம். அதனால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.